அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணிருக்கிறோம். இப்போ 11ஆம் தேதி இன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட்டுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் கொஷின் பேப்பரை சென்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு ஆன்சர் கீயும் நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தது அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு நாங்கள் வெளியிடுவோம். இப்போ யூடியூப்ல நீங்க பாக்குறவங்க இப்போ டெஸ்ட் நம்பர் 1, அதாவது இப்போ தமிழுக்கு வந்து 2 யூனிட்டும் ஜிகேக்கு வந்து பாலிட்டியும் சயின்ஸும் உங்களுக்கு எக்ஸாமாக கொடுத்துருந்தோம். இப்போ அதை பார்த்தோன்னா ஒரு 200 கொஷின்ஸ் தான். கொஷின் பேப்பர் மாடல் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே அதுக்கான லிங்க் தரேன், இல்லைன்னா தலைப்பிலே தரேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி உங்களுடைய மார்க் வந்து கமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரிவிங்க. அதையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், ரேங்க் லிஸ்ட்டில் வந்து ரெடி பண்ணுவோம். இப்போ பாருங்கள் கொஷின்ஸ் எப்படின்னா, இப்போ தமிழை பொறுத்த வரைக்குமே நம்ம 2 யூனிட் கொடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1, 2 கொடுத்துருந்தோம். அதில் டாபிக் வைஸாக உங்களுக்கு எப்படி கொஷின் பேப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டாபிக் வைஸாக எல்லா டாப்பிக்லேருந்தும் உங்களுக்கு கொஷின் செட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போ பின்வரும் வாக்கியங்களுள் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. அப்போ இது மாதிரி உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் அப்போ பாருங்கள், குறில் நெடில் வேறுபாடு அது மாதிரி எல்லாத்துலேயுமே இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்குறோம். அடுத்தது வழுவு சொற்களை நீக்கி எழுதுதல், அடுத்தது ஒலி வேறுபாடு, அடுத்தது சரியான சொற்றொடரு, அப்புறம் இரு பொருளுக்கு அந்த இது டெஃபினேஷனு வேறுபாடு. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், சிலபஸில் உங்களுக்கு அந்த 2 யூனிட்ல என்னென்ன டாபிக் இருக்கோ எல்லா டாபிக்ல இருந்து உங்களுக்கு கொஷின் செட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் குரூப் 4 பொறுத்த வரைக்குமே இந்த யூனிட் 1, 2 இப்போ நான் கேட்டுருக்கிற கொஷின் மாடலில் தான் உங்களுக்கு கொஷினே அமையும். அதை விட்டுட்டு நீங்கள் இதுதான் கொஷின்ஸ், இதை நீங்கள் நல்லா படித்தாலே போதும். இதுலேருந்து சில கொஷின்ஸ்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அது மாதிரி தான் கொஷின்ஸ் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இது பாருங்கள், 100 கொஷின்ஸ் வரைக்குமே உங்களுக்கு என்னது யூனிட் 1, 2லேருந்தே உங்களுக்கு நாங்கள் கிளியராக கொடுத்த பாருங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இப்போ அகர வரிசைப்படி. இப்போ அதே மாதிரி ஒரு எழுத்து ஒரு மொழி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இது எல்லாமே உங்களுக்கு என்னது சிலபஸ்ல என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா டாபிக்ல வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் 100 கொஷின்ஸ். அதுக்கடுத்தது பாருங்க, பகுதி பொது அறிவு ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்குமே பாலிட்டியும் சயின்ஸும் கொடுத்துருந்தோம். பாலிட்டியில ஒரு 56 கொஷின் கேட்டிருப்பேன், மீதி சயின்ஸ் ஒரு 12, 13 கேட்டிருப்போம். இப்போ பாருங்க உங்களுக்கு கொஷின்ஸ் பாருங்க, அதே மாதிரி தான். இப்போ சட்டத்தின் ஆட்சி உங்களுக்கு டாபிக்ல எதெல்லாம் இருக்கோ நாங்கள் அதை அப்படியே கொடுத்துருக்குறோம். அதாவது 6th இருந்து 10th வரைக்கும் மெஜாரிட்டி கொஷின்ஸ் எடுத்தோம். 11th 12th நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு 15 கொஷின்ஸ் எடுத்திருக்கிறோம். இங்கே பாருங்க, பின்வரும் கூட்டுகளை ஆராய்ந்து சரியானதை தேர்ந்தெடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணக்குள்ள தான் அதோடைய. இங்கே பாருங்க, ரெங்கராஜன் கமிட்டி. இப்போ ஏழ்மை உங்களுக்கு என்னது கமிட்டியை பற்றி இருக்குல்ல, அது மாதிரி. இங்கே பாருங்க, லோக்பால், லோக் ஆயுக்தா, அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன சிலபஸில் இருக்கோ அந்த டாபிக் வைஸாக உங்களுக்கு கொஷின்ஸை செட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், கொஷின்ஸ் எல்லாமே நல்ல தரமாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நல்லா கிளியராக படிச்சிருக்கிறேன், நான் குரூப் 4க்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னா இந்த கொஷின்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மார்க் வந்து உங்களுக்கு பேஸ்டு எக்ஸாம் மார்க்கில் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸாம் வந்து நாங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணி இப்படி தான் உங்களுக்கு செட்டப் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதேமாரி மேக்ஸை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சுருக்குகையும் பர்சன்டேஜ், அதுக்கடுத்தது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துருந்தேன். இப்போ அதை வந்து உங்களுக்கு கரெக்டாக கேட்டுருவோம். இப்போ 200 கொஷினுக்கு உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் வேணுன்றவங்க நான் டைட்டில் மேலே உங்களுக்கு தரேன், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. லிங்க்கு தரேன், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. எங்களுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க்கு இருக்குது. இந்த வாட்ஸ்அப் லிங்க் உள்ள வந்துட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்டெல்லாம் நான் உங்களுக்கு கரெக்டாக டைமிங் வச்சு போட்டுருவேன். புதன்கிழமை உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும். மொத்தம் 5 டெஸ்ட்டு சொல்லியிருக்கிறோம். புதன்கிழமை உங்களுக்கு டெஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் முடிஞ்சிருக்கு, இன்னும் 4 டெஸ்ட்டு புதன்கிழமை இருக்குது. இதை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க குரூப் 4க்கு. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் வச்சு கண்டக்ட் பண்ண போகிறோம், ரொம்ப கம்மியான ஃபீஸில். இப்போ ஓகே, இப்போ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. வெரி ஆல் தி பெஸ்ட். Thank you.